பிரதமர் நரேந்திர மோடியை தீர்த்து கட்ட அமெரிக்காவின் CIA உடைய மூத்த அதிகாரி ஒருவர் நோட்டமிட்டிருந்த சம்பவம் கடந்த ஒரு 4 நாட்களாக சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதாவது பெரும்பாலான தமிழ் ஊடகங்கள் இதை மறுத்தாலும் ஒரு இந்தியராக பேச வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்கு. அந்த அமெரிக்க அதிகாரி யார், அவர் எப்படி வங்கதேசத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் என்பதன் முழு பின்னணியை இந்த பதிவில் பார்க்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு கோபியின் அன்பு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமராக, அதாவது 3வது முறை பிரதமராக வந்தபோது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்பவே அதிகரித்து விட்டது. ஏற்கனவே இவர் குஜராத்துடைய முதல்வராக 4 முறை இருந்த பொழுதே அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் முறியடித்து விட்டுதான் இப்போ அவர் பிரதமரா இருக்காரு. இவர் பிரதமரா வந்த பொழுது இருந்த இந்தியாவுக்கும் இப்பொழுது இருக்கிற இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது உலக அளவில் இந்தியாவுடைய மதிப்பையும் இந்தியாவுடைய செயல்பாடுகளை திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்தியா இப்ப வளர்ந்திருக்கு. பொருளாதாரத்துல 4வது இடத்திற்கு வளர்ந்திருக்கு. மோடி பிரதமரா 3வது முறையாக பதவியேற்றதற்கு பின் இப்ப அது 3வது இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை எல்லாம் நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா நம்மள ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காதீங்க அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கையே சொல்லிட்டு வருது. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தூங்கி எழுந்ததுமே ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்ன வாங்க கூடாது அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை வர்றார். இந்தியா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் தொடர்ந்து இந்தியா வாங்கி கொண்டுதான் இருக்கு. அவர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த அளவுக்கு மற்ற நாடுகள் என்ன சொல்லுது அதையெல்லாம் கண்காணிக்காமல் நாம சுயமா தொடர்ந்து நம்ம செயல்பட்டு வரோம். இப்ப வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு தான் வரோம். ஏன்னா ட்ரம்புடைய பேச்சு இப்போ தொடர்ந்து இந்தியா கிட்ட செல்லுபடி ஆகல. இதற்கு முன்பாக ட்ரம்புடைய பேச்சு இந்தியாவில் செல்லுபடி ஆனாலும் இப்போ ஆகிறது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான், அதாவது இந்த சர்ச்சைகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பிரதமர் நரேந்திர மோடி உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதா சொல்லப்படுது. அதே போல ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. RSS உடைய அதிகாரப்பூர்வ நாளிதழிலே இது வெளியாகி இருக்கு. அதாவது கடந்த 31ஆம் தேதி வங்கதேசத்தில், இந்தியாவுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் அமெரிக்காவுடைய CIA அவருடைய மூத்த அதிகாரி டார்வின்ஸ் ஜாக்சன் என்பவர் ஒரு உயர் ரக ஹோட்டலில் தங்கி இருந்திருக்காரு. அந்த ஹோட்டல்ல கதவை மூடியபடியே மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருந்தாலும் அவருடைய இறப்பு அங்க பெருசா பேசப்படல. அவருடைய உடல் அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கூட அமெரிக்கா கொண்டு செல்லப்படல. அதே போன்று அங்க இருந்த அந்த CCTV காட்சிகள், அவர் அங்க என்ன நடந்தது, அதாவது அவருடைய முழு தகவல்களும் அங்க மர்மமான முறையில் மறைக்கப்பட்டிருக்கு. இவர் தான் பிரதமர் நரேந்திர மோடிக்குடைய உயிரை எடுக்க வந்தவர் என்று சொல்லப்படுது. இவர் வங்கதேசத்துக்கு டூரிஸ்ட் விசாவில வந்திருக்காரு. டூரிஸ்ட் விசாவில வங்கதேச ராணுவ அதிகாரிகளுக்கு இந்தியாவுக்கு எதிராக பயிற்சி கொடுத்திருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறுகிறது. அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பல உலக நாடுகள்லாம் வந்துச்சு. அப்போ பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புத்தினும் ஒரே காரில் பயணிக்கிறாங்க. அந்த கார் ஹைலி ப்ரொடெக்டடு, கன் ப்ரூஃப்டு. சுமார் 45 நிமிடம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப தகவல் பார்த்தா உலக அரசியல், வர்த்தகம், இது போன்ற வெளியுறவு கொள்கை பத்தி பேசுவாங்க அப்படி என்று சொல்லப்பட்டாலும் இப்பொழுது அது மாறாக இருக்கிறது. மோடியுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை முன்பாகவே கணித்து புதின் அவர்கள் அவரை சேஃப்டி பண்ணியிருக்காரு அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது பின்வரும் காலங்களில் தான் தெரிய வரும். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காயுடைய ஒத்துழைப்பு மாநாட்டை முடித்துக் கொண்டு இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுடைய டெல்லியில செமிகண்டக்டர் மாநாட்டில் பேச ஆரம்பிக்கிறார். कल रात ही मैं जापान और चीन की यात्रा करके वापस लौटा हूं। आप गया था इसकी ताली बजा रहे हो, आया हूं इसकी ताली बजा. பேச ஆரம்பிச்சதுமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கரவொலி எழுப்பப்பட்டது. அப்ப பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்புறார். என்ன கேள்வினா, நான் சீனாவுக்கு வெற்றிகரமாக போயிட்டு வந்ததால நீங்க கை தட்டுறீங்களா, இல்ல நான் திரும்ப வந்துட்டேன்னு கை தட்டுறீங்களா அப்படி என்றதை அவரு சொல்லியிருக்காரு. कल रात ही मैं जापान और चीन की यात्रा करके वापस लौटा हूं। आप
गया था इसकी ताली बजा रहे हो कि आया हूँ इसकी ताली बजा। அதாவது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை முன்பாகவே கணிக்கப்பட்டு அவருக்கு தகவல் சென்றிருக்கிறது என்பதுதான் அர்த்தம் என்று புவிசார் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவுடைய அந்த CIA மூத்த அதிகாரி வங்கதேச தலைநகர் டாக்காவில் உயிரிழந்த சம்பவம் இப்ப வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்கு. அவர் வந்தாரு, என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஆனா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பி இருக்கு. இவர் இந்தியாவுக்கு எதிராகவே அங்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. ஏன்னு கேளுங்க. தொடர்ந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றது முதலே நீங்க கவனித்திருக்கலாம். நன்கு உலக அரசியல கவனிக்கிறவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும். தென் ஆசியா நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் எல்லாம் நடந்துட்டு வருது. தொடர்ந்து ஆட்சி மாற்றம் எல்லாம் அண்மையில பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில ஒரு ஆட்சி மாற்றம், மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்தது, ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தது. அதை தொடர்ந்து வங்கதேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அண்மையில நேபாளத்தில் ஜென்சிக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இப்ப ஆட்சி மாற்றம் அங்கும் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் நமக்கு சொல்லவே தேவையில்ல. அண்டை நாடாக இருந்தாலும் அது ஒரு பகைமை நாடு. தொடர்ந்து அங்க எப்பவுமே இந்த கலவரம், போராட்டம் இப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அந்த பாகிஸ்தான்ல ஒரு பிரதமர் கூட தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக சரித்திரமே இல்லை. இதுக்கு முன்பு இருந்த இம்ரான் கான் அவர்களும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப இருக்கிற ஷபாஸ் ஷெரீப் எத்தனை ஆண்டுகள் அவர் இருப்பார்னு தெரியல. இப்படி எல்லாம் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் தொடர்ந்து சண்டைகள், மோதலும், ஆட்சி மாற்றங்கள் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியா மட்டும் எப்படி இதுல இருந்து விடுபட்டு இருக்கு? இந்தியா மட்டும் எந்த ஒரு கலவரமும் நடக்காமல் தொடர்ந்து 3 முறை ஒருத்தர் பிரதமரா பதவி வகித்துக் கொண்டு வருகிறார் என்று உலக நாடுகள் மத்தியில் இது ஒரு பார்வை வைக்கப்படுது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்தது பிற்பாடு இந்தியாவுடைய மதிப்பு ரொம்ப கூடியிருந்தாலும் இந்தியாவுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப்புடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டொனால்ட் ட்ரம்ப் பின்னணியில் எனக்கு தெரிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப்புடைய சதி வேலை இருக்கலாம் என்றுதான் யோசிக்கப்படுது. தொடர்ந்து இவருடைய அமெரிக்காவுடைய CIA அதிகாரி ஜாக்சனுடைய உயிரிழப்பு மர்மமாக இருந்தாலும் இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை. இதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்றதான் சொல்ல வரோம். தொடர்ந்து எந்த ஒரு போராட்டத்தையும், எந்த ஒரு பிரச்சனையும் இந்தியா எதிர்கொள்ள ரொம்ப தயாரா இருக்குதுன்னு தான் சர்வதேச ஊடகங்கள் இந்த பிரதமர் மோடியை உயிர் தப்பியிருக்கிறார் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.